கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லாட் எவ்ரி ஒன். கர்த்தர் திரும்பவும் இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி. ஜெஃப்ரிக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இயேசுவே இந்த நல்ல வேலையை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ராஜா, நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய், என்னை மறைத்த நீர் வெளிப்படும்படியாய், எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் இடைபடும்படியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோட இடைபடுங்க, பேசுங்க, நடத்துங்க தகப்பனே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்னைக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க, உடைக்கப்பட்ட நேரத்தில். நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ முறைகள் நம்ம கண்டிப்பா உடைக்கப்பட வேண்டியது வரும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது உபத்திரவமே இல்லாத வாழ்க்கை இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அவருடைய பிள்ளைகளாகி நம்ம பார்த்து சொல்லியிருக்கிறார், நல்ல உபத்திரம் உண்டு. எல்லா உபத்திரவங்களையும் தாண்டிதான் நம்ம வரணும். அப்படி உபத்திரவ நேரத்துல, நம்ம ரொம்ப உடைக்கப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம சில வேத வசனங்களை, வேத சம்பவங்களை ஆதாரமா வைத்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். எத்தனையோ சம்பவங்கள் நம்மை உடைக்கும். நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கு உலகத்துல, நமக்கு தெரியும். ஆனா அந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து ஓரளவு தியானிப்போம், நம்மளால முடிஞ்சது, அந்த நேரத்துக்குள்ள முடிந்ததை. முதலாவது நமக்கு தெரியும் தாவீதை குறித்து. தாவீது ஒரு தப்பு பண்ணிடுறாரு, ஆண்டவர் கோபப்படும்படியா நடந்துகிடுறாரு. அந்த ஜனங்களெல்லாம் லக்கம் பார்க்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, தாவீது செய்தது தப்பு, என்னை கோவப்படுத்திட்டான், அதனால நான் 3 தண்டனை வச்சிருக்கேன். இப்ப நம்மகிட்டலாம் அப்படி கேட்பாருன்னு சொல்ல முடியாது. தாவீது அவனுக்கு என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்காரு. தாவீது அவர் நேசிக்கிறதுனால அவன்கிட்ட அதுக்காக தண்டிக்காம விட விரும்பல. அவரு 3 தண்டனைகளை குறித்து அதுல ஒண்ண நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு அவங்கிட்டே விடுறாரு பாருங்க. தீர்க்கதரிசியை வச்சு அனுப்புறாரு. 7 வருஷம் பஞ்சமோ அல்லது 3 வருஷம் நீ உன் சத்துருக்கள் உன்னை தொடர நீ அவங்களுக்கு முன்னால ஓடி போகணுமா, அல்லது 3 நாட்கள் உன் தேசத்துல கொள்ளை நோய் வரணுமா. எல்லாமே கஷ்டமானதுதான். இந்த 3 தண்டனைகளுமே எல்லாமே தாங்க முடியாததுதான். இந்த 3ஐயும் கொடுத்து இதுல எது வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி கேட்கும்போது, தாவீது சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை பாருங்க. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தாங்க முடியாத உபத்திரவம், ஆனாலும் அவன் ஆண்டவர் தான் அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு நிக்காரு, ஆண்டவர் மூலமா தான் வருது. ஆனாலும் அவன் சொல்ல வார்த்தையை பாருங்க, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, கர்த்தருடைய நம்ம மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இதான் நமக்கு இன்னைக்கு அடிப்படையான ஆதாரம் இன்னைக்கு உள்ள செய்திக்கு. அதாவது நம்ம பாடுகள் வரும்போது ஆண்டவர் விட்டு விலகி போனோம்னா நம்ம முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கெடுள்ளதாகிவிடும். தப்பிக்க வழியே கிடையாது நமக்கு. வேற உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை பத்தி நம்ம அறிந்தது பெரிய கிருபை, அவருடைய அன்பை நமக்கு அவரை அறிய பண்ணினது ஒரு பெரிய கிருபை, நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினது ஒரு பெரிய கிருபை. அதை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. அப்ப தாவீது சொன்னது போல அவருடைய கையில் விழுவோமாக. உபத்திரவ காலத்துல நம்ம உடைக்கப்பட்ட நேரத்துல முறுமுறுக்கவோ அல்லது அவரை விட்டு விலகவோ, நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்கவோ அல்லது மனுஷங்களை தேடி போகவோ கூடவே கூடாது. அது நமக்கு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணி விட்டுரும். தாவீது சொன்னாருன்னா, கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, ஆமா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கையில விழுவோம் அப்படின்னு சொல்லி விழுந்தான். அதே போல கர்த்தர் சரி அவரே தண்டனை செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. 3 நாட்கள் அந்த கொள்ளை நோயை அனுமதிச்சாரு. ஆனாலும் அது அதிகமாக விடாம அந்த தேவதூதனை அனுப்பியிருக்காரு. கொள்ளை நோயை கொடுத்து அவன் எருசலேமை அழிக்க கையை நீட்டும் போது
கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். பாத்தீங்களா, அவரால் தாங்க முடியாது. நம்ம அவர் கையில ஒப்பு கொடுக்கும்போது அவரால் தாங்க முடியாது. அவர் மனஸ்தாபப்பட்டார். வந்துட்டு உடனே சொல்றாரு அந்த சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து அப்படின்னாரு. அப்ப நம்ம அவர்கிட்ட விழும்போது நிச்சயமா அவர் நம்மை தப்புவிப்பார், மனம் இறங்குவார். ஒரு மனதுருகிற கர்த்தர் காப்பாத்துவார். நமக்கு தெரியும் நினிவே ஜனங்கள் ஜனங்களை அழிக்கிறதுக்கு அவங்க பாவம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துச்சு. அவங்கள அழிக்கணும்னு சொல்லிதான் யோபு இந்த யோனாவை அனுப்புறாரு. அனுப்பி பிரசங்கிச்சாச்சு அழிக்க போறேன். ஆனா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது உடனே அவர் மனம் மாறினார் பாருங்க. அவர் இறங்கினார். இறங்கி அந்த நினிவே ஜனங்களுக்கு இறங்கி அதை அழிக்காதபடி மனம் மாறினார். அதே போல நமக்கு ஒருவேளை நம்ம மேல எவ்வளவு வருத்தத்துல அவர் இருந்தா கூட, எவ்வளவு கோபத்துல இருந்தா கூட, அவர்கிட்ட நம்ம போகும்போது நம்ம அவர்கிட்ட வீம்பு போடுறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம எந்த தகுதியும் கிடையாது. அவர்கிட்ட சரணடையணும். உங்களுடைய கரங்களில் விழுவேனாக அப்படின்னு சொன்னது போல அவருடைய கைகள்ல விழணும். நமக்கு எந்த உரிமையும் தகுதியும் நமக்கு கிடையாது. கையில விழும்போது கர்த்தர் இறங்கி காப்பாற்றுவார். நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம் வேதத்துல. பேதுரு வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரியே 3 தடவை மறுதளிச்சிருவார். சேவல் கூவுனால 3 தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே மாதிரி மறுதளிச்சாரு. மறுதளிச்ச உடனே அவர் சேவல் கூவுது. உடனே அவருக்கு புரிஞ்சிட்டு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யூதாசை போல அவன் ஓடி போல அவரு ஆண்டவரை விட்டு ஆண்டவர் சமூகத்தை விட்டு போல அவருடைய பாதத்துல அர்ப்பணிக்கு மனங்கசந்து அழுதார். அழுத உடனே ஆண்டவர் இறங்கி அவரை குறித்து வைத்த திட்டங்களை எல்லாம் அவரை குறித்தே நிறைவேற்றினார் கர்த்தர். அப்ப நாமும் நம்ம உடைக்கப்பட்ட நேரத்துல எந்த சூழ்நிலையிலும் ஒரு பிள்ளைய பாத்தீங்கன்னா நம்ம தாயை அடிச்சா கூட திரும்ப நம்மகிட்ட தான் ஓடி வரும். அத போல நம்ம கர்த்தரிடத்தையே போய் சார்ந்து கொண்டா மட்டும்தான் நம்ம தப்ப முடியும். அவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம அடிக்கப்படும் போது, அதாவது நம்ம தப்பு செய்யும்போது நம்ம தண்டிக்கிறார். திரும்ப நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அது சொல்லுவார் பாருங்க, நான் உங்கள் சாவை விரும்பவில்லை, நீ மனம் திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ மனம் திரும்பு, நீ அழியணும்னு நான் விரும்பல, நான் தண்டிக்கேன், ஆனாலும் நீ மனம் திரும்பி என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றது நம்ம பார்க்கலாம். இன்னும் சில இடங்கள்ல சொல்லுவாரு, நான் இதெல்லாம் செய்தேன், உனக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், இதெல்லாம் பண்ணேன், ஆனாலும் அவன் என்னிடத்தில் திரும்பவில்லை. நிறைய வசனம் அப்படி இருக்கு பார்க்கலாம். நான் தண்டனை கொடுத்தேன், எதுக்கு அப்படி ஏன்னு சொல்றாருன்னா அவர்கிட்ட நம்ம திரும்பணும்னு நினைச்சு எதிர்பார்க்காரு. திரும்பி நம்ம மனம் திரும்பி அவரை அண்டிக்கிடணும்னு சொல்லி எதிர்பார்த்துதான் அது சொல்றாரு. நான் இவ்வளவு தண்டிச்சேன், ஆனாலும் அவன் என்னிடத்தில் திரும்பவில்லை. எவ்வளவு அர்த்தமா சொல்றாரு பாருங்க. அதனால அந்த உடைக்கப்பட்ட நேரத்துல நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் நம்ம மன பாரத்தை இறக்கி வைப்போம். நம்மகிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்பதான் அந்த நிலைமையில இருந்து, அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்து நம்ம தப்பி வர முடியும். அதே போல யோபுக்கு வந்த மாதிரி யாருக்குமே நமக்கு அப்படி கஷ்டம் வந்தது இல்லை. அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலையும் அந்த பாடுகளோட முடிவுல கர்த்தர் சொல்றாரு. யோபோட நண்பர்கள்லாம் ரொம்ப பேசுறாங்க. அவங்ககிட்ட சொல்றாரு, நீ என் தாசனாகிய யோபு போல நீங்க நிதானமாய் பேசவில்லை, அவன் தான் நிதானமா பேசலாம் அப்படிங்காரு. கடைசியில் நமக்கு தெரியும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப கர்த்தர் நம்ம பாடுகளுக்கு மத்தியிலையும் அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை சார்ந்திருக்கணும், அவ மனம் திரும்பி அவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. இப்ப நம்ம ஒரு வேதத்துல ஒரு சம்பவம் மூலமா இன்னும் கொஞ்சம் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். என்னன்னா ரூத்தின் புத்தகம், ரூத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு குடும்பம், அந்த நகோமியோட குடும்பம் தேசத்துல பஞ்சம் உண்டானதுனால அவங்க பெத்லகேம்ல இருக்காங்க. பெத்லகேம்ல பஞ்சம் உண்டாயிட்டு அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா மோவாப் தேசத்தில் போய் அங்கே சஞ்சரித்தார். அவங்க குடும்பத்தோட போய் அங்க சஞ்சரிக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதுவும் ஒரு உபத்திரவ காலம் தான். அவங்களுக்கு ஒரு பஞ்சம் வருது அந்த தேசத்துல. அது ஒரு உபத்திரம், உடைக்கப்பட்ட நேரம். ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அந்த இடத்துலயே இருந்துகிட்டு ஈசாக்க பத்தி நமக்கு தெரியும். அந்த பஞ்ச காலத்திலையும் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். அந்த பஞ்சத்துல அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அந்த நாட்டிலேயே அந்த இடத்துலயே அவனுக்கு பலன் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா இந்த நகோமியின் குடும்பம், அந்த எலிமெலேக்கு கணவர், அவர் என்ன பண்ணாங்க, மோவாப்புக்கு ஓடி போறாங்க பஞ்சத்துக்கு பயந்து. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம
உபத்திரவத்துக்கு பயந்து ஏதோ ஒரு உபத்திரவம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் விட்டு விலகி போக நம்ம முயற்சிக்கவே கூடாது. மோவாப்புக்கு போயிட்டாங்க. மோவாப்பு அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தேசம், பிரியமில்லாத ஜனங்கள். எப்படின்னா அது லோத்தின் சந்ததி. லோத்து நமக்கு தெரியும். லோத்தருடைய மகள்கள் தவறான முறையில பெற்ற அந்த சந்ததி தான் அந்த மோவாப். அதனால அது கர்த்தர் வெறுத்த இனம் அது. அது மட்டும் இல்ல, அந்த என்னாகமும் 25வது அதிகாரத்துல பார்த்தோம்னா பிலேயாம் பிலேயாம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க விட மாட்டக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு யோசனை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். அதுபடி அந்த என்னாகமும் 25வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பாவம் செய்ய காரணமா இருந்தது அந்த மோவாபின் குமாரத்திகளும். அது மட்டும் இல்ல, அவங்க தங்க தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அடுத்த பாவத்தை பாருங்க. அவங்க மோவாப்பால உண்டான பாவம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்கள சபிக்க பண்ணும்படியா, அவங்கள கர்த்தர் வெறுக்கும்படியா இந்த மோவாபியர் போய் பாவத்தை தூண்டுறாங்க. அதனால ஆண்டவருக்கு கர்த்தருக்கு அவங்க மேல பெரிய கோபம் உண்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த மோவாப் அப்படிப்பட்ட ஒரு இனம். அங்க போகக்கூடாது. அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். அங்க போறாங்க பஞ்சத்துக்காக பயந்து இந்த நகோமியுடைய குடும்பம். அப்ப நாமும் நம்ம இதுல கவனமா இருக்கணும். பஞ்சம் வரலாம், எவ்வளவு கொடுமை வரலாம், எவ்வளவோ நம்ம உடைக்கப்பட்ட சூழ்நிலை வரலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் தான் நம்ம தஞ்சமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு அல்லது கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நோக்கி நம்ம போய்விடக்கூடாது. கடைசியா இந்த குடும்பம் போய் என்னாச்சு பாருங்க. எலிமெலேக்கு இறந்துட்டாரு, தகப்பன் இறந்தாச்சு, 2 மகன்களும் இறந்துட்டாங்க. இப்போ 2 மருமகள்களும் நகோமியை மட்டும் அனாதையா நிக்காங்க. அது எவ்வளவு பெரிய உடைக்கப்பட்ட நிலைமை பாருங்க. 3 பேரும் நிக்காங்க, 3 பெண்கள் மட்டும். அப்ப இவங்க மோவாப்புக்கு போனதுனால வந்த நிலைமை இது. கர்த்தரை சார்ந்து கொள்ளாம அவங்க ஒதுங்கி போனனால. சரி, இப்பவும் பாருங்க, இந்த ரூத்து 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. நகோமி 2 மருமகளையும் கூட்டிக்கிட்டு திரும்ப பெத்லேமுக்கு போறதுக்கு கிளம்புறாங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்து கிளம்பியாச்சு. மோவாப் தேசத்துல இருந்து திரும்பி வரும்படி எழுந்து 3 பேரும் சேர்ந்து அந்த பாவ தேசத்தை விட்டு வெளியேறதுக்கு கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள நகோமிக்கு குழப்பம் வந்துடும். வீண் வார்த்தை பேசுது. நான் இனிமே போய் உங்களுக்கு 2 மருமகள்களையும் பார்த்து நகோமி சொல்றானா, இன்னும் என் மூலமா உங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை அமையாது. இனி நான் ஒரு குழந்தை பெற போறது இல்லை. அப்படி பெற்றாலும் அது வரைக்கும் நீங்க பொறுத்து இருக்க போறது இல்லை. அப்படிலாம் சொல்லி நிறைய வார்த்தைகள் பாருங்க, வீணான வார்த்தைகள் வருது. நம்மளும் ஆண்டவரோட இது பெத்லேமுக்கு போகும்போது கிளம்பும் போது வருது இப்படி வார்த்தைகள். நாமும் கர்த்தரை அண்டிக் கொள்ளணும், கர்த்தரை நெருங்கணும்னு நம்ம யோசிக்கும் போது நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கும்படியா இப்படி சில வார்த்தைகளை நம்ம கேட்கலாம், சில சூழ்நிலைகள் வரலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுல பாருங்க, அந்த மூத்த மருமகள் ஒர்பாள் அந்த அதே 1வது அதிகாரம், ரூத் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 மருமகளுமே சத்தமிட்டு அதிகமாய் அழுகுறாங்க. அடுத்து அவங்க மாமியே முத்தமிட்டு ஒருபாள் மட்டும் போயிட்டா. பாருங்க, இந்த உணர்ச்சி வசப்படுறாங்க, அழுகுறா, முத்தமிடுறா, இதெல்லாம் செய்தா. ஆனா ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. ஒருபாளை குறித்து பார்த்தோம்னா அந்த கிளம்பி போகும்போது கேட்ட அந்த நம்ம என்ன சொல்றது, நம்ம மனதை அலக்களிக்கக்கூடிய வார்த்தைகள் கேட்கும்போது, மனதை சிதற விடக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்போது அதுக்கடையிலயும் உணர்ச்சி வசப்படுறாங்க, அழுகுறாங்க, முத்தமிடுறா. ஆனாலும் ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. நம்மளும் சில நேரங்கள்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது போகணும்னு நினைக்கும் போது நினைப்போம், நான் இன்னும் ஒழுங்கா ஜெபம் பண்ணிடணும், இனிமே நான் பைபிள் வாசிச்சிருவேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை சொல்றோம்னாலும் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்குதா, நம்ம அதை உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தாதான் அந்த ஆண்டவருக்கு அந்த காரியங்களை நம்மளால நிறைவேற்ற முடியும். இந்த ஒருபாலால பாருங்க, அர்ப்பணிப்பு இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு சில முத்தமிடுதாங்க, அழுகுறாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு முழு அர்ப்பணிப்பு இல்லை, அதனால திரும்பி போயிட்டா.
அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தரை நோக்கி போகும்போது, கர்த்தரை கிட்டி சேரும்போது, நம்ம தடைகள் வரும். சில தேவையில்லாத வார்த்தைகள நம்ம கேள்விப்பட வேண்டியது இருக்கும். அப்படி கேட்கும்போது, நம்ம என்ன பண்றோம்? முழு அர்ப்பணிப்போட ஆண்டவர பிடிச்சுக்கிடுறோமா? அல்லது ஒர்பாலை போல ஆண்டவர விட்டு இந்த பெத்லகேமுக்கு போணும்னு கிளம்பும்போது, அத விட்டு திரும்பி போறோமா? நம்ம நிதானித்து பார்ப்போம். அ நிச்சயமா ஒர்பாலுக்கு அந்த எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காம இழந்து போயிட்டா. அப்ப நம்மளும் கர்த்தரை விட்டு அந்த உடைக்கப்பட்ட இந்த 3 பெண்களுமே உடைக்கப்பட்டு போய் தான் இருக்காங்க. அந்த உடைக்கப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அதோட விட்டுறக்கூடாது. திரும்ப பிரச்சனைகள் வரும். அந்த புதுசா நம்ம ஆண்டவர அண்டிக்கணும்னு நினைக்கும்போது, எப்படி அந்த பிரச்சனைகள் அதிகமாகலாம். அல்லது சில வார்த்தைகள கேள்விப்படலாம். நமக்கே சில நம்ம சுயத்துல சில சோகமான எண்ணங்கள் வரலாம். இதெல்லாம் நம்மை நிச்சயமா தடுக்கவே கூடாது. கர்த்தர்ட்ட சேர்வதை தடுக்க விடாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். எப்படியாவது ஒரு அர்ப்பணிப்போட கர்த்தரை அண்டிக் கொள்ளும்போது, நிச்சயமா நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அப்ப அந்த ஒருபாலை போல நம்ம உணர்ச்சி வசப்பட்டதோட விட்டுறக்கூடாது. ஆண்டவர விட்டு திரும்பி போயிறக்கூடாது. உறுதியாய் அவரோட நின்று கொள்ளணும். அடுத்ததாக நகோமிய பத்தி பார்ப்போம். நகோமி பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தபடி அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த மோவாப் தேசத்துக்கு போனது ஒரு பெரிய தப்பு. இப்ப பாருங்க, அந்த 1வது அதிகாரத்திலே 2, 3 இடங்கள்ல அந்த நகோமியோட முறுமுறுப்ப நம்ம பார்க்கலாம். 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால், உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். மருமகள்கிட்ட சொல்றான். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது. அடுத்தது 1வது அதிகாரம் அதே அதிகாரத்துல 20வது வசனத்துல பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே பழிய போடுறத பாருங்க. அடுத்து 21வது வசனத்துல சொல்லியிருக்கு, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் அப்படின்னு. அப்ப பாருங்க, அவரு என்னைய அடிச்சுட்டாரு, அவரு என்னைய கிளேசப்படுத்துறாரு, அவரு கை எனக்கு விரோதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் செய்த தப்ப உணரவே இல்லை பாருங்க. இவங்க மோவாப்புக்கு போனது ரொம்ப பெரிய தப்பு. ஐயோ நான் அப்படி செய்துட்டேன், அதனாலதான் எனக்கு இப்படி கிடைச்சு இப்படி தண்டனை வந்தது. இப்போ நான் பெத்லகேமுக்கு போகணும், ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு விரோதம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உணரவும் இல்ல. மனம் திரும்பவும் இல்ல. உணரல முதல்ல. அது தேவையில்லாம ஆண்டவர் மேல முறுமுறுப்பு. ஆண்டவர் அப்படி செய்துட்டாரு. ஆண்டவர் தான் என்னைய அடிச்சுட்டாரு. ஆண்டவர் தான் எனக்கு விரோதம் பண்ணிட்டாரு. ஏன் அடிச்சாரு அப்படின்னு அவங்க யோசிச்சே பார்க்கல பாருங்க. அதுக்கப்புறமும் அந்த அவங்க 3 பேரும் பெத்லகேமுக்கு போக எழுந்துன்னு வாசிச்சோம் பாருங்க. அந்த 1வது அதிகாரம் 6வது வசனத்துல. அதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, அதனாலதான் தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அப்ப அங்க பஞ்சம் மாறிட்டு அங்க ஆகாரம் கிடைச்சிட்டு பெத்லகேமுக்குன்னு கேள்விப்பட்டதுனாலதான் அவங்க பெத்லகேமுக்கு போகிறதுக்கு எழுந்திருக்காங்க. அப்ப இவங்க மனம் திரும்பி வரல ஆண்டவர்ட்ட. ஐயோ நம்ம அங்க வந்து தப்பு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, நம்ம போயிடணும் ஆண்டவர்ட்ட அப்படின்னு நினைக்கல அவங்க. அப்ப அவங்க மனம் திரும்பல, பாவத்தை உணரல, நம்ம செய்து தப்புன்னு ஆண்டவர் மேல பழி எல்லாம் போட்டு முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நகோமி. பாருங்க, நம்ம நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நம்முடைய உடைக்கப்பட்ட நேரத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்மள யோசிச்சு பார்ப்போம். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே அண்டிக் கொள்வதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. நம்ம நிதானித்து பார்க்கணும். அல்லது ஆண்டவர் பாதத்துல உட்காரலாம். முடிஞ்சா ஒரு 3 நாளோ எத்தனை நாளோ உபவாசம் போட்டு, அல்லது ஒரு நாளாவது உபவாசம் போட்டு, அல்லது எத்தனை நாள் நமக்கு முடியுமோ அத்தனை நாட்கள் உபவாசித்து ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து, ஆண்டவர் நினிவே மக்கள் அப்படிதான் உபவாசித்து காத்திருந்தாங்க. உபவாசித்த உடனே கர்த்தர் எப்படி இறங்குனாரு பாருங்க. அழிக்கணும்னு இருந்த எண்ணத்தை மாற்றி அவங்கள பாதுகாத்தார். அதே போல நாமும் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே, எதுக்கு இந்த பாடுகள் வந்தது எனக்கு? எதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ட்ட என்ன விரும்புறீங்க? என் தப்பு இருந்தா எனக்கு உணர்த்தி காட்டுங்க. நான் என்ன செய்யணும்? என் தப்ப மன்னிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட நம்ம ஒப்புரவாகி அவருக்கு காத்திருக்கும்போது, நிச்சயமா அவர் வந்து இந்த காத்திருந்து நம்ம மனம் திரும்பும்போது, நிச்சயமா அவர் நமக்கு இறங்கி நம்முடைய அந்த கஷ்டத்தை, அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை மாற்றுவார். எத்தனையோ இடங்கள்ல நம்ம அதையும் பார்க்க முடியுது வேதத்துல. ஆனா அந்த நகோமிய பாருங்க, அது மனம் திரும்பல. ஒண்ணுமே உணரவே இல்ல. ஆண்டவர் மேலயே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம நிச்சயமா அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தர் மேல முறுமுறுக்க கூடாது. இது வந்ததுக்கு, இந்த உபத்திரவம் வந்ததுக்கு நமக்கு
கர்த்தர் இதை அனுமதித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். யோபு ஒரு தப்பும் செய்யல. ஆனா அந்த யோபுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கர்த்தர் அனுமதித்தார். எதுக்கு அனுமதித்தாருன்னு நமக்கு தெரியும். சாத்தான் போய் சொல்லும் போது யோபு மேல உள்ள நம்பிக்கையில என் மகனை கை வச்சு பாரு, அப்பவும் அவன் என்னை விட்டு போக மாட்டான், என்னைய பத்தி முறுமுறுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சாத்தான்ட்ட சவால் விட்டு யோபுக்கு அந்த கஷ்டத்தை கர்த்தர் அனுமதித்தார். இதுல இப்ப நம்ம யோபுடைய புத்தகத்தை வாசிக்கிறோம். நமக்கு தெரியுது யோபுக்கு எதுக்கு அனுமதித்தாருன்னு. ஆனா அந்த காலத்துல யோபுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி ஒரு நமக்கு திஷ்டாந்தமா இந்த யோபுடைய புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை உணர முடியும். ஆனா யோபுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையிலும் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான் பாருங்க. கர்த்தரையே உறுதியா பற்றிக்கொண்டான், கர்த்தருக்கு காத்திருந்தான். மனைவி நீ அவரை தூஷிச்சு உயிரை விடும் அப்படின்னு சொல்லும் போதும் கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இப்படி நாமும் மாறணும். இந்த உபத்திரவ நேரத்துல ஆண்டவர் நமக்கு இவ்வளவு நாள் நன்மை செய்தார், இவ்வளவு நாள் நம்மை பாதுகாத்தார். இதுக்கு அப்படி செய்து அவர் இதை ஏதோ ஒண்ணுக்கு அனுமதிச்சிருக்காரு. ஆண்டவரே இதை தாங்க, பலன் தாங்க, இதை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இது மூலமா தாவீது சொன்னது போல நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலம் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னது போல இந்த உபத்திரவத்து மூலமா எனக்கு என்ன நீங்க வச்சிருக்கீங்க, நான் என்ன கற்றுக்கொள்ளும்படியே எனக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருந்து கர்த்தருடைய பாதத்துல அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கணும். அந்த உடைக்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளணும். அவர் அவர் காயப்படுத்தி கட்டுகிறவர் அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கோம். அப்ப காயப்படுத்துறது எதுக்காகன்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்கும் போது அல்லது அதை நம்ம உணரும் போது அவர் கட்டு போடுகிறவர், காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர். அவரு கட்டு போட்டு நம்ம காயங்களை ஆற்றி நம்மை குணமாக்குவார். அந்த தேவனுக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்ம நிலைமை மாறும். நமக்கு வேற வழியே கிடையாது. நம்ம முறுமுறுக்கவோ, கர்த்தரை விட்டு திரும்பி போகவோ, அல்லது ஆஹ் கர்த்தரை சமூகத்துல காத்திருக்காம மனம் திரும்பாம இருந்தாலோ ஒரு பெரிய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை பெரிய கெடு உள்ளதாகிவிடும். கெடுள்ள நிலைமையை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு ஆயிரும். நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு காத்திருக்கோம். அப்ப அந்த நன்மையை நம்ம இழக்க நேரிடும். அதனால இது எதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியல. யாருக்கு அந்த நிலைமையில இருந்தாலும் அல்லது ஒருவேளை இனி கர்த்தர் இப்படி ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையை நமக்கு அனுமதிக்க போறாருனாலும் அதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு இப்போ நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது நிச்சயமா நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். அடுத்து ஒரு 3வது நபரை பார்ப்போம். அதே ரூத்தின் புத்தகத்துல ரூத் 1வது அதிகாரம், அதே அதிகாரம் 16, 17வது வசனத்துல பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எவ்வளவு உறுதியா பேசுறாங்க பாருங்க. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எவ்வளவு உறுதியாக இருக்காங்க பாருங்க. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். எவ்வளவு ஒரு மோவாப் தேசத்து பெண். ஆனாலும் அந்த மாமியார் நிமித்தம் கர்த்தரை பத்தி அறிஞ்சிருக்கு. எப்படியோ கர்த்தரை மாமியார் அவ்வளவு நேசிக்குது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது. நாமும் பாருங்க எப்படி அது அந்த மாமியாரை குறித்து சொல்லுதோ அதை போல நம்ம கர்த்தரை குறித்து சொல்லணும். எப்படின்னா, அப்பா நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். யாராவது சொன்னா சொல்லணும் நம்ம. நான் கர்த்தரை பின்பற்றாமல் அவரை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இந்த உறுதி நமக்கு வேணும். நம்ம மனசுல ஜோபிப்போம். இந்த உறுதியை நமக்கு ஆண்டவர் தரணும். அதே போல நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போவேன்ப்பா, நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்ப்பா, உங்க பிரச்சனத்துக்குள்ளேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதான் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன்னா அதான் தேவ பிரசன்னம். அப்ப உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் இருப்பேன். உங்க பிரசன்னம் தான் என் முகவரி. நான் என் அட்ரஸ் என்னன்னா உங்க பிரசன்னம் தான். உங்க பிரசனத்துல நீங்க இருக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேன். உங்க ஜனம் தான் என்னுடைய ஜனம், உங்க பிள்ளைகள் தான் என் ஜனம். அதே போல உம்முடைய நீர் தான் என் தேவன் அப்படின்னு சொல்லி நான் மரணமடையும் வரை என்ன எதுவும் உண்மை விட்டு என்னை பிரிக்காதபடி உம்மோடு உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கர்த்தர் நான் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உண்மை விட்டு பிரிய மாட்டேன்.
வறுமையானாலும் என்ன கஷ்டமானாலும், மரணமே ஆனா கூட, என்ன வியாதியானாலும், பஞ்சமானாலும், எல் மத்தவங்க என்னை நிந்தித்தாலும், எதுவா இருந்தாலும், அது உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கக் கூடாது ஆண்டவரே. நான் பிரிய மாட்டேன். அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்வோம். ஆண்டவரோடு உறுதியாய் இருப்போம். இந்த உடைக்கப்பட்ட நேரத்துல நமக்கு வேற அவரே தஞ்சம். நம்ம எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கைவிடப்பட்டது போல இருந்தாலும், அந்த கைவிடப்பட்ட நேரத்துல அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் வார்த்தைகளை சொல்லுவோம். அவர் கிருபை நம்ம விட்டு விலகாது. நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை நம்ம அறிக்கையிடுவோம். ஆமாப்பா அப்படி சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க என்னை கைவிடல. ஏதோ ஒண்ணுக்காக எனக்கு இதை அனுமதிச்சிருக்கீங்க. இதுல நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை எனக்கு கற்றுத்தாரும். இதுல என்னோடு இருந்து என்னை தேய்ச்சும், என்னை ஆறுதல் படுத்தும், எனக்கு தாங்கிக் கொள்ள பலன் தாரும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டார். எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனை நமக்கு தருவார். அது வந்து தப்பிச் செல்லக்கூடிய வழியை நமக்கு உண்டாக்கி தருவார். அதனால நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே அண்டிக் கொள்வோம். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ரூத்து அப்படி தன்னை அர்ப்பணித்ததுனால எவ்வளவு பெரிய மகிமை கிடைத்தது பாருங்க. ஆஹ் அந்த ரூத்தோட சந்ததியில தான் தாவீது வந்தார், இயேசு கிறிஸ்துவே வந்தார். எவ்வளவு மகிமை பாருங்க. அவர் கர்த்தர் வெறுத்த சந்ததி. ஆனாலும் அந்த வெறுப்பை கர்த்தர் நினைக்காதபடி அந்த சகோதரி வந்து தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குன்னு வந்தபடினால், முழுசும் ஒப்பு கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த அந்த ரூத்தின் சந்ததியை அவர் அவ்வளவாய் ஆசீர்வதித்து, அந்த மத்தேயு 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அதுல அந்த ரூத்தோட பெயர் இடம்பெற்றிருக்கு. அந்த 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றாள். எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய பாக்கியம். இது கர்த்தருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இனம், மோவாபிய இனம், கர்த்தர் வெறுத்த ஒரு இனம். ஆனாலும் அதிலிருந்து அந்த பெண் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த போது, கர்த்தரையே அண்டிக் கொண்ட போது, இந்த உடைக்கப்பட்ட நேரத்திலையும் ஒதுங்கி போகாம, உணர்ச்சி வசப்பட்டதோட நிறுத்தாம, தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கர்த்தரோட வருந்ததுனால, அந்த வேதத்திலேயே அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலேயே ரூத்துடைய பெயர் இடம்பெறத்தக்கதாய் கர்த்தர் அவ்வளவு மகிமைப்படுத்தினார், அவ்வளவு உயர்த்தினார். அப்படி ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை ரூத்துக்கு கொடுத்தார். அப்ப இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, என் நாமத்திற்கென்று என் ஜனத்துக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தா கூட நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப நம்ம அவருக்கென்று செய்கிற கிரியைகளை மறப்பதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் அண்டிக் கொள்வோம். அவருக்கே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். ஒரு பெரிய மகிமையான வாழ்க்கையை நமக்கு தருவார். உடைக்கப்பட்ட வேலை நமக்கு ஒரு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் அவரை அண்டிக் கொள்வதற்கான ஒரு ஆயுதமா இருக்கட்டும். அவரை இன்னும் கொஞ்சம் அவர் தேய்ச்சும்படியா அவர் கரங்கள்ல நம்மை அர்ப்பணிக்கும் வேலையா இருக்கட்டும். அவரையே அண்டிக் கொள்வோம். அதன் மூலம் நம்ம புதிய பிரமாணங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேலையா இருக்கட்டும். அப்படி இந்த உடைக்கப்பட்ட வேலையை நம்ம மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.